சாமியார் வந்திருக்கார். என்ன சொன்னீங்க? என்ன என்ன சொன்னீங்க? சொன்னீங்கன்னு கேள்வி. சொன்னீங்கன்னு தான் கேக்குறேன். அவர் தேவலோகத்திலிருந்து வந்திருக்கார். அது ஏன் நான் பேசினா மட்டும் உங்களுக்கு எங்க பேச்சுல இருந்து என் வாயில இருந்து உங்களுக்கு எப்படி கேக்குது? வித்தியாசமா தெரியுது. அவர் அஷ்டமா சித்துக்கள் கட்டவர். அகிமா லகிமா மகிமா அப்படி சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்கள் கட்டிருக்கிறார். அப்படின்னா என்ன? சிறுச பெருசாக்குவார், பெருச சிறுசாக்கிடுவார். சிறுச கீழே உள்ளதை மேலே கொண்டு போவார், மேலே உள்ளதை கீழே கொண்டு போவார், கீழே உள்ளதை மேலே கொண்டு முன்னாடி இருக்கிறத பின்னாடி கொண்டு போவார், ரெண்டும் ஒரே மாதிரி, பின்னாடி இருக்கிறத முன்னாடி கொண்டு போவார். அப்படியெல்லாம் சக்தி படைத்தவர். அப்பனா மாயாஜாலக்காரரு. அப்படி இல்ல, மந்திரங்கள் தெரிந்தவர். மாயக்காரனோ நீ, மாயக்காரனோ நீ அப்படின்னு கூப்பிடுங்க. ஐயா அதை விட பாருப்பா, இந்த வீட்டுல அவர் எடுத்துட்டு பருவல் இருக்கு பிச்சை. அட வாங்க சாமி, வாங்க சாமி. அத்தாடி எத்த தண்டி. அப்படியா தெரியுது? இல்லத்தை நாடி வந்திருந்தீர்கள் அறுவகை சிவடு உணவளிச்சிருப்போம். வந்திருப்பது காட்டுக்குள்ள. இந்த காட்டுவாசி முறைப்படி தாங்களுக்கு வரவேற்பு. ஓ வசந்தராஜா தேன் சுமந்தரோஜா, ஓ வசந்தராஜா தேன் சுமந்தரோஜா, நல்ல வரவேற்பு, நன்றி. என்னை பற்றி இவர் கூறிய அனைத்தும் உண்மைதான். அஷ்டமா சித்துக்களை கட்டு உணர்ந்தவன் இந்த நாரத மகரிஷி. அவர் கூறியது போல சிறியதாக உள்ள ஒன்றை பெரியதாக மாற்றுவேன், பெரியதாக உள்ள ஒன்றை சிறியதாக மாற்றுவேன். இதில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், தருகின்றேன். சாமி நீங்க இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? காரக்குடிலாமா? நானும் அது இல்ல சாமி, இத்தனை நாள் எந்த திசையில இருந்தீங்க? என்னை தேடி அலைந்திருக்கிறாயா? போகாத கோயில் இல்ல, ஏறாத மலை இல்ல, நீ பார்க்காத காடு இல்ல. என்ன காரணம்? இத்தனை இடத்துலயும் எதற்காக கோவில் குளம் என்று அலைந்தாய்? இந்த ஆளுக்காண்டி தான் சாமி. ஏன் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்காரு, எப்பொழுதுமே இளமை குன்றாம இருக்காரு. இதுக்கு மேல இவருக்கு என்ன வேணும்? இதெல்லாம் குன்றாம தான் இருக்கு. வேற எது குன்றி விட்டது? 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இருக்கேன் சாமி. எதுக்கு செலவு பண்ண?
என்னையா சொல்லுந்தம்மா? ரோட்டு ஓரத்துல லேகிய விக்கிறவங்கள்ட்ட பூரா கேட்டு வாங்கி கொடுத்தேன் சாமி. ஏன் என்ன காரணம்? அப்படியும் சாப்பிட்டு இல்ல சாமி. என்ன வர எனக்கு ஒன்றும் புரியலையே. எது இந்த வெளிநாடெல்லாம் சொல்றாங்கல்ல சாமி, அங்க கூட கூட்டிட்டு போய் ஊசியில எல்லாம் குத்தி குத்தி வச்சது. வெக்கமா இல்ல? சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த பிள்ளை உன்னை பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கு? அப்படியும் கூட இந்த கம்பு வளர்ந்த அளவுக்கு கூட வளரல சாமி. உன்னுடைய எதிர்பார்ப்பு எனக்கு புரிகிறது. நீ உன்னுடைய எண்ணத்தை நான் மதிக்கின்றேன். இப்ப நான் என்ன கேட்க வர போறேன் நன்றாக எனக்கு புரிந்தது. ஆனா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்ன சாமி? சிறியதாக உள்ள ஒன்றை பெரியதாக மாற்றுவது எனக்கு என்று பெரிய காரியம் கிடையாது. சரி. ஆனால் இது உயிர் அற்று போய்விட்டது. உயிரற்று போன ஒரு பொருளை நீ எழுப்பினால் இந்த உலகத்துல அதனால் யாருக்கு எந்த பிரயோஜனமும் பாதிப்பு கிடையாது. இது ஜீவ சமாதி அடைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஜீவ சமாதி அடைஞ்சதெல்லாம் சரி, என்னால அது மறுபூஜை நடக்கணும்னு யோசிக்கிறேன். வாய்ப்பே இல்ல. அத முயற்சி பண்ணி ஏமாந்து போன ஆட்கள் தான் ஏராளம். அது உன் கையிலும் உன் வாயிலும் தான் இருக்கிறது. உன்னுடைய ஆணவம் அழிந்ததை பத்தி என்ன பிள்ளை சொல்லிட்டு இருக்கு? அந்த ஆணவம் அழிந்த வரை இன்ப சிறப்பு என்றும் நீடோடி வாழ வேண்டும். அழைத்து வாருங்கள் வள்ளி. ஆசி விளங்குவோம் நாராயணா. சாமி வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அது ஜீவ சமாதி அடைச்சது. அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா? கதங்க 7 பேர் அழைக்கட்டுமா? 7 கரக வேணுமேப்பா. அது வேற கப்பியோ. தங்கச்சி தங்கச்சி வடை 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 உளுந்தோட உளுந்தோட ஆமலே ரெண்டு பேரும் ஏதோ முக்கியமான வேலையில இருக்காங்க போல இருக்கு. வாங்க நம்ம எல்லாரும் போயிட்டு அப்புறமா வருவோம். வாங்க. வாழ்க பல்லாண்டு வல்லாண்டு வல்லாண்டு கலண்டு நீ 1100 ஆண்டு வாழ வேண்டும்டா. அம்மா எதுக்காக கூப்பிட்டீங்க? என்ன நம்மிடத்துல முனி ஓட்டம் இருக்கிறது. என்னது? எது முனி ஓட்டம் இருக்கா? முனி ஓட்டம் இருந்தா நம்ம ஓடிரணும்.
முடி ஓட்டா இருந்தா முனி வந்து நம்மளையே அடிச்சிரும். அம்மா முனியில அடிச்சா நமக்கு வலிக்கவே ஏய் வலிக்காது. ஏய் லேசா அப்படி தட்டி முனி வந்து அடிச்சிரும் தான் சொன்னேன். முனிவர் யாருப்பா இரு? இந்த சீசன்ல அவரை சந்திக்கவே இல்லப்பா. நேத்தான் பார்த்தேன். அப்படியே சந்திக்கவே இல்லை நானும். நாரத மாமுனிவர் சுவாமி அழைத்து வரங்க ஆசீர்வாதம். ஐயா அடுத்த வேலை பார்ப்பா. உள்ள போய் காவல பாருங்க ஆசீர்வாதம். கை விடுங்க. இந்த நாடக உலகத்துல எத்தனையோ புதுமைகளை தாங்கள் புகுத்தி இருக்கிறீர்கள். ஏன்னா முருகனை சந்திக்கிறதுக்கு நாரதனே வருவார். ஆனா எந்த வள்ளியூர் நடத்த இல்லாத போது முருகனை சந்திப்பதற்கு ஔவையார்னு ஒரு கதாபாத்திரம் வள்ளியூர் நடத்துல கொண்டு வந்ததே மாமா அரியர மாமா தான். அது மாதிரி ஒரு நாடகத்துல முழுமையாக வள்ளி வேஷம் போட்டு நடிச்சிட்டீங்க. ஆமா, உங்களை போன்ற நீங்க வாழ்ற இருக்கிற இந்த கலைத்துறையில் நாங்களாம் இருக்கிறோம்ன்றதே எங்களை போன்ற கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தான். அதுபோல இத்தனை புதுமை செய்த தாங்கள் இந்த நம்ம தென்றநகர் மேடையிலேயே ஒரு புதுமை செஞ்சிருக்கீங்கன்னா அது உண்மையிலே ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இல்ல இன்னைக்கு அப்படி ஒண்ணும் பண்ணிட்டீங்க, உங்களுக்கே தெரியல. ஏன்னா பொதுவா உங்களை சந்திச்சு தோழி சந்திச்சதுக்கு அப்புறம் வள்ளியை தான் சந்திப்பேன், அதான் கதை. ஆனா இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கும் அந்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளையும் கூட்டியாந்து அதை என்கிட்ட ஆசீர்வாதம் வச்சே பத்தியா. வாழ்க 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 பல்லாண்டு. உங்க மகளுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். நல்லா இருமா. ஹலோ வள்ளி அழைத்து வாருங்கள். ஹலோ பாஸ். எனக்கு தெரியாம நீ எப்படி அப்பள பத்த? நம்ம ரெண்டு பேருக்கு பிறந்ததான் சொல்றாங்க. நம்ம ரெண்டு பேத்துக்குமா? ஆமாப்பா, ஓ முகச்சாயல பாதி இந்த அம்மா முகச்சாயல பாதி அப்படியே இருக்கு இந்த பிள்ளைக்கு. பாஸ் அது என் மகள் இல்ல. ஓ அந்த அந்த வீட்டு மகளா? குளித்தல கல்யாணம் பண்ணிட்டு. யோ இது வேறயா? அட இவர் கல்யாணம் பண்ணலாம் தான், அது ஒரு கியர் நோட்டே பத்தாது. என் குடும்பத்தை பிரச்சனை தொடாதீங்க. ஓ மகதானையா? ஓ மகளெல்லாம் பார்க்க நேரம் இல்ல. எங்க அப்பாவுடைய வள்ளி வள்ளி பாஸ் நில்லுங்க. வாங்க. நேராயிச்சியா? வள்ளியை கூட்டி சந்திக்கணுமா இல்லையா நானு? ஆட இதாங்க வள்ளி. எங்க அப்பாவுடைய மகன் என் தங்கச்சிங்க என் செல்ல. எது நான் சந்திச்சு உரையாட வேண்டிய வள்ளி இதுவா? ஆளுகளை பாருங்க, வள்ளின்னா எடைக்கு எடை வச்ச மாதிரி சரிக்கு சமமா இருந்ததையா வள்ளி என்ற கதாபாத்திரம் பொருத்தமா இருக்கும். இது இவ்வளவு சின்னதா இருக்கு, இதை வச்சு நான் என்ன செய்யறது? ஏமா எடை கொண்டு வந்து பார்க்கணுமாமா? எடை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். என்ன எடைக்கு நாங்கள் எடை மிஷினாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு சின்ன பிள்ளையா இருந்தா எப்படியா சரி சம பேச முடியும்? நானே இவ்வளவு சின்னதாக இருக்குங்கிறீங்க, அன்னைக்கு ஒன்று கூட்டி வந்து இத்தனை தண்டியாக இருக்கு நம்மளால முடியாதுங்கிறீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அட வள்ளினா இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கே, எப்படியா நான் பேசுறதுன்னு கேட்கிறேன். ஆளு தான் சின்ன பிள்ளை, முகம்தான் பால் வடிகிற முகம். அறிவு பிச்சு புடும் பிச்சு. எனக்கு தேவை விவரம் பேசலாம். பேசி பாருங்க. அப்படி சொல்லுங்க. மட்டும் நீங்க கொடுத்து பாருங்க. எனக்கு தேவை உருவம் எப்படி இருக்கு பிரச்சனை இல்ல, விவரம் எப்படி இருக்கிறது. உங்க வாயை மட்டும் கொடுத்தீங்கன்னாக்கா இப்ப அனுபவம் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கொடுக்கிறது, அப்படித்தானே? மீறி போயிருவீங்களா? சாதாரண பெண்ணா நான் நினைக்கல. ஏன்னா மங்கையாயராய் பிறந்த அனைவருமே மாதவனை செய்ய வேண்டும். எல்லாரும் மாதவனே செஞ்சா அப்புறம் என்ன யாரையா செய்யறது? யோ மாதவம் மா தவத்தை செய்ய வேண்டும். என் தங்கச்சிட்ட பேச்சு கொடுத்து நீங்க தப்பிச்சு போயிருங்க. அப்படியா? கண்டிப்பா பேசுறேன். விவரம் பேசுவாங்களா அவங்க? அனுபவம் முக்கியம். அதுதான் சொன்னாங்க சித்திரமம் கைப்பழக்கம். பெரிய மனுஷன் தலை கடிச்சுக்கிறேன். உன்னை நம்பி கூட்டி அந்தவர். நீங்க போங்க பிள்ளைல. பிள்ளைல போவா. ஏய் நீ வீட்டுக்கு போங்க. இங்கயா வீட்டுக்கு போங்க போயிருங்க. என்ன உங்க நாடகத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கப்பல வர சொல்லுங்க. நாடகத்தினால நீ தான் கெடுத்தப்ப. நான் என்ன கெடுத்தேன்? ஏய் சந்திக்க வேண்டிய உள்ள அனுப்பி நீ வயசு பிள்ளைல கூட்டி வந்திருக்கேன். என்னையா பேசுற? என்ன பேசுனேன்? அசிங்கமல்ல இவ்வளவு பேர் பார்த்துருக்க. நான் அசிங்கம் பேசுறேன். எனக்கு வந்திலிருந்து நீந்தே அசிங்கம் பேசிக்கிட்டு இருக்க. சொல்ல சொல்லியா நான் பேசுறேன் அசிங்கம்னு? இப்போ போட்டு காட்டவா என்னென்ன சொன்னேன்னு? நீ பேசுற காட்டு. ஏங்க நான் ஒரு என்ன என்ன சொல்றேன் சொல்லு. என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? சித்திரமா சித்ரா சித்திரமா சொல்லுங்க. அப்படி இல்ல, சித்திரமம் கைப்பழக்கம். அதைத்தான் சொன்னேன். அந்த பழக்கம் ஆகாதுங்க. எந்த பழக்கம்? அந்த கைப்பழக்கம் கூடாதுன்னு தான் ஒவ்வொரு டாக்டரும் தலையால் அடிச்சு தண்ணி குடிக்கிறான். சேலம் சிவராஜ் எல்லாம் சொல்லி சொல்லி செத்தே போனேன். யார் யா சேலம் சிவராஜ்னா? தெரியாதியா? என் மகன் போன்ற இளைஞர்களும் என் பேரன் ஓபிஎஸ் மேன் அரைச்சிருக்கீங்க. ஐயோ வேணாம்டா தங்கங்களா, அந்த கைப்பழக்கம் வேணாம். கட்டையில பாருங்க கண்ணெல்லாம் வட்டக்கண்ணு வாஞ்சி ஓம்டா, டொக்கு விழுந்து போம்டா. ஐயோ அப்புறம் நாளைக்கு ஒன்னும் செய்ய முடியாம போய்டான்னு அந்த சொல்றத முழுசா கேளியா? முழுசா செஞ்சதுக்கு அப்புறம் அப்படி முழுசா. அட அனுபவம் சித்திரம் வரைகிறோம்ல, அனுபவத்தினால தானே அது சிறந்த ஓவியமா வருது. அடுத்த வார்த்தையை கவனிச்சு பாரு. சும்மா சம்மந்தம் பண்ணக்கூடாது. அந்த பிள்ளைய கூட்டிய முதல்ல ஐயா சம்மந்தம் பேசிட்டு இருக்கா. ஐயா வாங்க. ஒன்னும் இல்ல வளர்க்க ஒன்னும் சும்மா பாதியோட கேட்டா எப்படிமா புரியும்? முழுசா கேட்கணும். ஒன்னும் பயப்படாது. பேசுறதே நினைச்சு வச்சிருக்கு. அதைத்தான் சொன்னார்கள் செந்தமிழும் நாப்பழக்கம். நீ போட்டா நீ அந்த ஆளுக்கு. அட எதுக்கியா நீ போக மாட்டியா?
கேளு, நீ எப்படி ஆளு? ஏன் அந்த பிள்ளை சிரிக்குது புரியல. நீ சொன்ன வேலைதான். நான் என்ன சொன்னேன்? என்னமோ சொன்னியா? செந்தமிழும் நாப்பழக்கம். அந்த நாப்பழக்கத்துல தான் நிக்கிறாங்க. அவளை இப்படி சொல்லி சொல்லி பழக்கப்படுத்தி விட்டு இப்ப நான் எவ்வளவுதான் நான் இம்சப்படுறது. நீ என்ன இம்சப்பட போற? அந்த மியூசிக் போட்டு விடுறேன். எனக்கு கழுத்து வலிக்குது தெரியுமா? கழுத்து ஏன் மூட்டையா சுமந்த கழுத்து வலிக்க? எவ்வளவு நேரம் எட்டி எட்டி கிணத்துல தண்ணி இருக்கான்னு பார்த்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிறது. கிணத்துல தண்ணி இருக்கான்னு பாக்குறியா? போடி யோ, நான் சொல்ல வரதை கேட்க மாட்டேயா? செந்தமிழ்ல ஒரு தங்கச்சி பேச போறேயா? தங்கச்சி பேச போறேன், வர சொல்லு. வேற ஒண்ணு நம்ம நான் ஒருபோதும் தப்பா பேச மாட்டேன். சரியா? இதைத்தான் அறிவாளி சொன்னார்கள். 4 அடி 2 அடி கற்றவரிடம் வாயடி கையடி செல்லாதடி என்று போகலாம். அந்த ஆள் கை அடிக்காம வர மாட்டேன் போல இருக்கு. டேய் யாரு நீ? போ அந்த அங்கே இருட்டா கிடக்கு பின்னாடி. அங்கே போய் நீ 4 அடியோ 2 அடியோ அடிச்சு தொலைஞ்சிட்டு வா. அதுக்கப்புறம் நாடகத்தை நடத்திக்கிடுவான். இங்கே புள்ளையில வச்சு செய்யாத, தயவு செய்து அது கெட்டு போயிடும். பார்த்தா உனக்கு சொல்றது முழுசா கேட்க மாட்டேன். முழுசானே 4 அடி 2 அடி அடிக்க போறேன். ஏய், உன் தங்கச்சி கூப்பிடு. ஓ, அதை பார்த்துட்டு ஒரு அளவுதான் பொறுமையா இருப்பேன். ஓ, அளவை நான் பார்க்க முடியாது. நீ என்ன அட கொடுமையே. டேய், 4 அடினா 4 அடியார். 4 டேய் கேளியா? 4 அடியார் ஒரு ரூல் இருக்குலையா? அதுல வர எல்லா கவியும் எத்தனை அடியா இருக்கும்? 4 அடி தானே. 2 அடினா என்ன? திருக்குறள் எத்தனை அடி இருக்கும்? உன் தங்கச்சி பேச முடியல. உன் தங்கச்சிட்ட 4 அடியார் திருக்குறள் இதெல்லாம் பேச போறேன்னு புரியுதா? காடு போய் உள்குத்தல். தங்கச்சி பயப்படாத, வாடா. உன்னை பாதுகாக்கிறது என் கடமை இல்லையா? ஒன்றும் பயப்பட வேண்டாம். பாலியல் தொந்தரவு கொடுக்க போறேன் பாதுகாக்கிறதுக்கு. இருந்தாலும் நீ எது பேசுறதா இருந்தாலும் நான் ஒரு நம்பிக்கையோட போறேன். எது பேசுறதா இருந்தாலும் 4 அடி தள்ளி நில்லே பேசு. நீ 2 அடி இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த ஆள் கையடிக்க ஆரம்பிச்சிடும்.